தான் பொருந்தோம். இந்த விழா கூட இப்படி ஒரு விழாவை படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தில் இது ஒரு வெற்றி விழாவாக, ஒரு தன்னம்பிக்கையுடன் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிற ஒரு விழாவாக நான் சினிமா வரலாற்றில் இப்படி ஒரு விழாவை இப்போதுதான் பார்க்கிறேன். அதாவது 100வது நாள் கொண்டாடுவார்கள், 50வது நாள் கொண்டாடுவார்கள். படம் வெற்றி பெற்று விட்டது என்று அறிவிக்கக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு விழா, இதில் பங்கெடுக்க கிடைத்த இந்த வாய்ப்பிற்காக முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்திபன் ஃபோன் பண்ணி, இன்னைக்கு இது என்னோட படத்தோட ஸ்க்ரீன் இருக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் உடனே வரேன்னு சொல்லிட்டேன். நான் பொதுவாக ப்ரிவியூஸ் இதுக்கெல்லாம் நான் யாராவது கூப்பிட்டாங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே சொல்லிவிடுவேன் வந்துட்டு. ஆனால் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அது எனக்கு சரளமாக உடனே பொய் சொல்ல வராது. நிறையா பிளான் பண்ணணும் வந்துட்டு. படம் முடிஞ்சவொடனே வெளியே வந்தவொடனே ஏதாவது கேட்பாங்க வந்துட்டு, டக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே இடத்துக்கு ஒரு ப்ரிவியூக்காக வந்திருந்தேன். ஒரு 150 பேர் இங்கே இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு அரை மணி நேரத்தில் பார்க்குறேன், அதில் ஒரு பாதி பேர் தான் இருந்தாங்க. ஒவ்வொரு ஆளாக செல்ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு அப்படியே வெளியே போகிறாரு. ஆனால் பேசி முடிச்சுட்டு யாருமே உள்ளே வர மாட்டேன்றாங்க. எனக்கு இது புரியல, எதுக்கு ஃபோன் பேசிட்டு அப்படியே போயிடுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு இன்டர்வெல் வருது. இன்டர்வெல் வந்தால் எனக்கு ஒரு பயங்கர ஷாக். என் கூட ஹெல்ப்புக்கு வந்து ஆளை காணோம். என்னடா இதை அவனை காணன்னு ஃபோன் பண்ணுறேன். நான் வெளியே போனதை நான் கவனிக்கல. ஒரு பஸ்ஸில் ஒரு போகிற சத்தம் எனக்கு கேட்குது. என்ன எங்கேயோ போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நான் புள்ள ஒட்டிக்காரன் என்னை கொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதனாலே நான் உண்மை ப்ரிவியூ இந்த ஸ்பெஷல் ஷோக்கெலாம் நான் போகவே மாட்டேன். ஆனால் பார்த்திபன் அப்படி இல்லை. பார்த்திபன் ஒரு டைரக்டர் மட்டும் இல்லை, ஒரு நண்பரா, ஒரு எழுத்தாளரா, இன்னும் சொல்லப்போனால் ஒரு வாசகரா, எத்தனையோ பரிமாணங்கள்ல எனக்கு அவர் தெரியும். உண்மையிலேயே பார்த்திபன்கிற ஒரு நபரை அவருடைய எழுத்து கலைகளின் வழியாக நான் தெரிந்து கொண்டது ஒரு அனுபவம்னா, அவர் நேரடியாக நான் புரிஞ்சு கொண்ட ஒரு அனுபவம் ஒன்று இருக்குது. அதை வாழ்க்கையில் உண்மையிலேயே மறக்க முடியாது. அதாவது சுஜாதா அவர்களுடைய மரணம். சுஜாதா இறந்து போனப்போ நிறைய பேர் வந்தாங்க. சுஜாதா வச்சு படம் பண்ணவங்க, அவர்னால பெரிய ஆதாயங்களை அடைஞ்சவங்க நிறைய பேர் வந்தாங்க. பார்த்திபன் வந்தார். வந்துட்டு எல்லாரும் போயிட்டாங்க. பார்த்திபன் மட்டும் அங்கேயே இருக்கார். நானும் பார்த்திபன் தான் இங்கே இருக்கோம். அந்த 3 நாளும் ஒரு மரணம் சம்பந்தமாக ஒரு குடும்பத்திற்கு என்னென்ன விதமான ஒரு சப்போர்ட்டை பண்ண முடியுமோ அவ்வளவு அங்கிருந்து பண்ணிட்டே இருக்கார். அது மட்டும் இல்லை, சுஜாதா சார் இறந்த 2வது நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு அஞ்சலி கூட்டத்தை அவர் ஏற்பாடு பண்றார். அஞ்சலி கூட்டம்னா சாதாரணமானது இல்லை. சுஜாதா சாரோட கையெழுத்துக்களை எல்லாம் ஸ்கேன் பண்ணி அதெல்லாம் ஃப்ளோ பண்ணி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அவர் எப்படியெல்லாம் அவருடைய ஆடியோ வீடியோ விஷுவல்ஸ் எல்லாம் தேடி அதை மேடையில் ஸ்க்ரீன் பண்ணி உண்மையிலே சுஜாதாவை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறாரு. இது எப்படின்னா 2வது நாள் இத்தனைக்கும் தொழில் ரீதியாக அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணவங்க இல்லை. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். சுஜாதா கூடவே ஒர்க் பண்ணவங்கலாம் யாருமே இல்லை. ஆனால் இதை ஏன் இவர் செஞ்சுட்டே இருக்கார்? எனக்கு ஒரு கேள்வி. சுஜாதா இருக்கையில் அவருக்கு ஏதாவது பண்ணாலாவது ஏதோ ஒரு மீச்சோட ஒரு உதவி இருக்குன்னு சொல்லலாம். அவர் இறந்து போயிட்டாரு. ஏன் பண்ணுறாருன்னா, ஒரு ரியல் பேஷன், ஒரு லவ் இருக்க ஒருத்தன் மட்டும்தான் அதை பண்ண முடியும். வெறுமனே ஒரு ஆள் செலிபிரிட்டியாக இருக்கான், அவங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் அதை பண்ணவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் சுஜாதாவை பற்றி, சுஜாதாவோட மரண தினத்தை பற்றி நான் யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருக்கப்போ நான் பார்த்திபனை பற்றியும் சேர்த்தே தான் பேசுவேன். எனக்கு அது இன்னும் ஒரு அழியாமல் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணலாம். ஆனால் அன்னைக்கு பண்ணது ஒரு மீட்டிங் இல்லை. சுஜாதாவை அவர் இறந்த 2வது நாளில் ஒரு ஈவெண்ட்டாக மாற்றினார். ஸோ அந்த விதத்தில் அவர் ஒரு மனிதரா, ஒரு கலைஞரா இன்னைக்குமே மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காரு. இந்த படம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படம் எந்த சூழல்ல வெளிவருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எனக்கு சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா ஒரு அத்தை ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க ஒரு பயங்கரமான சினிமா பைத்தியம். எல்லா படத்தையும் பார்த்துருவாங்க. நான் ஏதாவது படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் என்னை திட்டுவாங்க. ஒரு படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறான், அதை போய் நல்லா இல்லைன்னு சொல்றியே அப்படின்ட்டு. அவன் மட்டும் என்னை கஷ்டப்படுத்துறாங்கல்ல படத்தை காட்டி, அது மட்டும் சரியான்னு நான் கேட்பேன் ஆனால் அவங்க விட மாட்டாங்க. படம் எடுக்கிறது எப்படி எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியுமான்னு ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. பேசி பழக்கம் இல்லை, புதிய விஷயமா இருக்குது இதெல்லாம். ரெண்டு விஷயங்களை மட்டும் இங்கே உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். தமிழ்லேயே ரொம்ப பெரிய விஷயமான ஒரு வார்த்தை அம்மா அப்பா, அதற்கு பிறகு உள்ளது நன்றிங்கிற ஒரு வார்த்தை தான். நான் அதை இங்கே நன்றிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன்.
இந்த படத்தோட இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த இந்த ஊடகங்கள், பத்திரிகைகள், டிவி, அனைத்து டிவி சேனல்கள், ரசிக பெருமக்களுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை எங்கள் பிஎஸ் கிரியேஷன் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு விஷயம், இந்த அறிமுக விழாவிலேயே நான் சொல்லியிருக்கேன், இந்த படத்தில் வந்து பார்த்திபன் சார் வந்து மீண்டும் ஒரு புதிய பாதை எங்களுக்கு கொடுக்கணுன்ற வார்த்தையை நான் இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன். அவர் மேலே இந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் சொன்னோம். இன்றைக்கி அது வெற்றி விழாவாக மாறி நடந்துட்டு. சும்மா ஒரு கலைஞனாக வந்து ஒரு வெற்றி படத்தில் வந்து ஒர்க் பண்ணணும். அந்த படத்தில் நம்ம ஒர்க்கு நல்லா இருந்துச்சுன்னா அது போய் ஆடியன்ஸ்கிட்ட பெருசாக ரீச் ஆகும். அந்த வகையில் இந்த படம் எங்கள் எல்லாருக்குமே ஒரு வெற்றி படம் அமைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். அந்த வெற்றி படத்தில் கேப்டனாக வந்து எங்களெல்லாம் செயலாற்ற வச்ச டைரக்டர் பார்த்திபன் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்த ஆடியோகிராஃபி லக்ஷ்மி நாராயணன் சார். இந்த படம் வெற்றி அடைஞ்சது பெரிய சந்தோஷம்தான். எனக்கு இந்த வருஷம் 3 படம் கண்டினியூவாக ஹிட்டு. விஐபி, ஜிகர்தண்டா, இந்த படம். நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். அப்புறம் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய இருக்குது. எனக்கு சாரோட 3வது படம், 3 படம் ஹிட் அவரோட. பேசும்போது நீங்கள் தான் சொன்னீங்களே களிமண் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன சொன்ன மாதிரி இருந்தது. உங்களுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி ஞாபகமாக இருக்குதா உங்களுக்கு? அதனால் எனக்கு வந்து அவரை பற்றி சொல்லணும்னா, நான் ஜாலியாக இருந்தேன் சினிமாவில். அதான் சினிமா நினச்சிட்டு இருந்தேன் கொடைக்குள் மழை வரைக்கும். அங்கே வந்து தான் எவ்வளோ டெடிக்கேஷன். சினிமான்றது வந்து மிகப்பெரிய ஒரு பிளேஸு. எங்கள் சும்மா ஓபிலாம் அடிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் தவம் இருக்குன்னு தெரிஞ்சது வந்து அவர் மூலியமாக தான். அதுக்காக அவருக்கு இன்னொரு தேங்க்ஸு. இந்த படம் வெற்றி அமைஞ்சதுக்கு தேங்க்ஸ். அடுத்ததாக படத்தொகுப்பாளர், ரொம்ப நல்ல பேர் எடுத்திருக்கிற ஆர் சுதர்சன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு என்ன சொல்கிறதுனே தெரில, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு. இதுக்கு பார்த்திபன் சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த படத்துக்காக ஒரு 1 இயராக. அது இந்த வெற்றிக்கு அப்புறம் தான் அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஃபீல் பண்ண முடியுது. தேங்க்யூ. அடுத்தது இசையமைப்பாளர் சத்யா அவர்கள். மைக் ஒரு ஆளை விட்டு போட்டோம். எல்லா படத்துலையும் புதுசாக பண்ணுவார். இந்த படத்துலையும் புதுசாக என்ன மியூசிக் பண்ண வச்சுருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். உங்களுக்கும் என்னோட நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட வரவேற்பு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா தேட்டரில் போய் நானும் ஆடியன்ஸாக தான் பார்த்தேன், ஒரு ஆர்டிஸ்டாக நான் பார்க்கல. அதோட அனுபவமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்ணில் தண்ணீர் தான் நின்றுது. அதுவே ஆடியன்ஸ் கொடுத்த வரவேற்பே ரொம்ப பெரிய வெற்றி காரணம். ரொம்ப நன்றி. அகிலா கிஷோர். அனைவருக்கும் வணக்கம். Every time everybody will ask me, did Parthiban sir tell you the story? Did he tell you the story? So he never told me the story, but I'd like to say that I've got a lot of appreciation for the role that I've done. So at this moment, I can think of only one thing, that in Bhagavad Gita it says, Karmanya Vadika Raste Ma Phaleshu Kadachana. So it means that do what you can and just leave it to God. So I did what I can and left it to Parthiban sir. Thank you so much. சாகித்யா. Before I say anything, Parthiban sir, thank you for giving me Shirley, thank you for giving everyone this movie. நான் பார்த்திபன் சாரோட பெரிய ஃபேன். ஸோ இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தில் எங்கள் கூட ஒர்க் பண்ணி ஹெல்ப் பண்ணி எல்லாருக்கும் தேங்க்யூ. தம்பி ராமையா சார், தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லோரும் நியூ கமர்ஸ். படத்தில் ஷூட்டில் ரொம்ப பொறுமையாக இருந்து ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ. மகாலட்சுமி. ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லாருக்கும் வணக்கம். First of all, I don't know whether I will be able to express myself right now. First of all, thanks to Parthiban sir for his superb guidance throughout the movie, and also to the co-artist, especially Mr. Thambi Ramaiah sir, and also to Mr. Santosh, because எனக்கு தமிழ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு லாங்குவேஜ். ஆனால் தமிழே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லாங்குவேஜ். பார்த்திபன் சாரோட டைலாக்ஸ் அதை விட பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அது to understand that and to by heart, it was a little difficult for me. So அதுக்காக என்ன ஹெல்ப் பண்ணிய co-artist and also the assistant and associate directors, as well as all the other crew members of the movie. Thanks to everybody. So thanks to Parthiban sir. Thank you. 2 ரோல் பண்ணனால 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாங்க. Sorry for that. Thank you. So nice of you. அடுத்தது குட் ஆஃப்டர்நூன். ஆமாம், தேங்க்யூ. இது நான் முன்னரே சொன்னால் அவர் நிமிஷத்தில் நான் பேசின அவங்க மாதிரி தான் நான் பேசலை. எனக்கு தெரியும் அவரை பற்றி, அதனால தான் அவரை பேச விட்டேன். அவர் இப்போ 2 வார்த்தை பேசுவார். எல்லாருமே பேசிட்டாங்களே, அவ்வளோ பவர்ஃபுல்லான பேச்சு கேட்டதுக்கு. சபையோடைய அழகான ஒரு மரியாதை, அன்பை கருதி 2 வார்த்தைகள் பேசுவார்.
இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு லோக்கலான படம், கோடம்பாக்கத்தில் நடக்கிற படம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லோக்கலாக இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் இன்டர்நேஷ்னலாக போக முடியும். அதனால் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். கீப் இட் அப். எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறதால இப்போது என் வாய் பேசலை, மனசு பேசுது. அதனால் எனக்கு ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது அந்த ஃபஸ்ட்டு சீன் டைலாக்ல சார் நீங்கள் படத்துக்கு மாட்டிக்கிட்டு இல்லை, எனக்கும் சினிமாவுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு வந்து ரொம்ப தூரம். என்னென்னா படத்தை பார்த்து விசில் அடித்து தியேட்டர் முன்னாடி ஸ்க்ரீனில் ஏறி டான்ஸ் ஆடி கட் அவுட் வச்சுட்டு இருந்த அந்த யங்ஸ்டர்ஸில் நானும் ஒருத்தவன். நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் சினிமானா என்னென்னு கற்றுக்கினதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் எனக்கு முன்னாடியே வந்த இன்ட்யூஷன் இது என்னென்னா, சக்ஸஸ் மீட் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி எனக்கே தெரியாமல் நான் பார்த்திபன் சாரோட புதிய பாதை படம் வந்து மறுபடியும் எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு இதுவில் பார்த்த உடனே நான் உட்காந்து நைட்டு கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். என்ன கவிதைனா, இந்த மாதிரி இது கிரியேட்டர்ஸ்க்கான டைம், இது கிரியேட்டிவிட்டிக்கான ட்ரெண்ட் இது. ஸோ இந்த டைமில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் எங்கேயோ இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதில் நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு நினச்சது தான் சார் என் கதையில் எனக்கு கொடுத்த ட்விஸ்டாக இருந்தது. அப்புறம் எங்கள் எல்லாரையும் அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சாருக்கு. எங்களை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க. விஜய் சேதுபதி சார், ஆர்யா சார், அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் சார். ஏன் அவங்களெல்லாம் புதுமுகன்னு சொல்கிறேன்னா, ஹீரோக்கான கதையாக இல்லாமல் ஒரு கதாபாத்திரங்களை வச்சு அவங்களும் ஒரு கதாபாத்திரமாக இருந்தாங்க இந்த படத்தில். ஸோ அதனால் தூரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த படத்தை பற்றி சினிமானா என்ன, அதை எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கற்றுக்கிறதுக்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் முக்கியமாக இந்த படத்தில் வந்து மிக பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கு என் மாலை வணக்கம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நல்ல படைப்பை வெகுஜன மக்களிடம் இன்னும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நியாயமான அந்த தர்ம சிந்தனையோடு இந்த படத்தினை சரியான முறையில் ஆய்வு செய்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் ஐயா மனுஷபுத்திரன் அவர்களுக்கு வணக்கம். எங்கும் வித்தியாசம், இதில் வித்தியாசம், தட் இஸ் பார்த்திபன் சார். அது இந்த நூற்றாண்டு. அவர்களிடமிருந்து இந்த பட்டத்தை வேறு யாருனாலையும் பறிக்க முடியாது. அதற்கு உதாரணம் தான் இந்த படத்தில் இவ்வளவு பேர் இன்றைக்கி முன்னணியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வரை ஒட்டுமொத்தமாக ஒரு காட்சியில் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா, இது வேறு எந்த இயக்குனராவது இந்த சாதனை செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமாக செய்ய முடியாது. யாருனாலும் முடியாது, நிச்சயமாக முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ அது ஒரு வித்தியாசப்படுத்திடலாம். இதுக்கு முந்தைய படங்களில் கூட பார்த்திபன் சார் அவர்கள் வித்தியாசமான முயற்சியோடு தான் ரசிகர்கள்ட்ட வருவாங்க. ஆனால் அந்த படங்களுக்கு ரசிகர்கள் கொடுக்காத ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆதரவு இந்த படத்திற்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எனது சிற்றறிவுக்கு எட்டிய வரை இந்த வித்தியாசத்தை தான் 7வது அறிவு என்ற சிந்தனையை விட்டு 6வது அறிவுக்குள் தன்னை அடக்கி கொண்டு வெகுஜன மக்களுக்கும் ஒரு பாமரனுக்கும் போய் புரியக்கூடிய வகையில் இதை பதிவு செய்திருக்காரு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் முந்தைய படங்களில் அவர்களுடைய உழைப்பு விழலுக்கரைத்து நீராக போனாலும் இந்த உழைப்பு, இந்த முரட்டுத்தனமான உழைப்பு, இது ஒன் மேன் ஷோன்னு தான் சொல்ல முடியும். அவரை தான் ஃபாலோ பண்ணோம் எல்லாருமே. ஸோ இவ்வளோ பெரிய முரட்டு வெற்றி ரசிகர்களிடமிருந்து கிடைத்ததற்கு யார் காரணம் என்றால் நிச்சயமாக நான் சொல்வேன் இந்த பத்திரிகை, இந்த தொலைக்காட்சி, இந்த ஊடகம் தான். ஏன்னா இது பெரிய உடனடியாக தேட்டரை இழுக்கக்கூடிய வகையில் அங்கே முகங்கள் கிடையாது. உள்ளே இழுப்பதற்கான காரணம் ஒன்லி பார்த்திபன். ஸோ பார்த்திபனை நம்பி உள்ளே வந்தார்கள், யாரும் ஏமாற்றப்பட மாட்டாங்க என்ற ஒரு சிந்தனையை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த இந்த ஒட்டுமொத்த மீடியாவுக்கு என் தலைவனிக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு 7வது நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இது பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டா அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். ஏன்னா நேற்று இரவு ஒரு வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் இல்லாத ஒரு படத்திற்கு பிளாக்ல வாங்கி, தேவி கலாவிலிருந்து கேஜி காம்ப்ளெக்ஸ் கோயம்புத்தூர் வரைக்கும் பிளாக்ல வாங்கி இந்த படத்தை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த படம் பெற்றிருக்கு. அந்த வகையில் எனக்கு தனிப்பட்ட முறையில் தம்பிராமையாருடைய சந்தோஷம் என்ன அப்படின்னா, ஒரு மைனா, ஒரு கும்கி, ஒரு சாட்டை, ஒரு நேரம், ஒரு கழுகு, இந்த மாதிரியான படங்கள் முற்றிலும் கிட்டத்தட்ட நான் புதுமுகங்களோட தான் ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் பெரிய மாஸ் ஆர்டிஸ்ட், அதுக்கு மயங்குற வயசு கிடையாது, பெரிய பிரபலங்களுக்கு மயங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு அந்த வயசு இறைவன் இப்போ கொடுத்துருக்கிறாரு. ஸோ என்னை பொறுத்தளவு புதுமுகங்களோடு பயணம் செய்வது என்றால் எனக்கு அப்படி ஒரு சுகமாக இருக்கும். நான் ஒரு அண்ணனுடைய ஸ்தானத்திலிருந்து, ஒரு மாமான்ற ஸ்தானத்திலிருந்து, ஒரு சித்தப்பன்ற ஸ்தானத்திலிருந்து அந்த குழந்தைகளோடு ட்ராவல் பண்ணுவது. இருந்தாலும் அந்த உழைப்பு எந்த வகையிலும் வீண் போகாத வரை பார்த்திபன் சாருக்கு என்னை கும்கிக்கு பிறகு எனக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய பத்திரிகையாளர்கள், சகோதரிகள் உங்களிடமிருந்தும்
விஐபி என்று சொல்லக்கூடிய பிரபலம் அவர்களிடமிருந்தும் எனக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய ஃபோன் கால்ஸு எனது நெஞ்சை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக இதை நான் கருதுகிறேன். எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக ரசிகனாக கதையில்லாத கதை என்ற ஒரு விஷயத்திற்கு மனுஷபுத்திரன் ஐயா அவர்கள் இதை தயாரிப்பாளரிடம் எப்படி இந்த பார்த்திபன் சார் சொல்லி ஓகே பண்ணியிருப்பார்? வாய்ப்பே கிடையாது. கதையாக சொல்லவே முடியாது. அவரே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு 7-8 கதைகள் தூக்கி உள்ளே வச்சு அது ஒரு வட்டத்துக்குள் கொண்டு வந்து அந்த வகையில் இந்த படத்திற்கு எங்களது பார்த்திபன் சாரை என அன்பை சகோதரர் பார்த்திபன் சார் அவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு சுதந்திரத்தை கொடுத்து இப்பேற்பட்ட படம் எடுப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்த தயாரிப்பாளர் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அதை போக இந்த படத்தில் இத்தனை புதுமுகங்களை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவர் அத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்து விட்டு ஒரு சாதாரண ஊழியனை போல அடுத்து ஒரு முரட்டு பயணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய பார்த்திபன் சார் அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். எங்கள் அப்பா வந்து டெத் பெட்டில் இருக்கும்போது அவருக்கு வந்து பிளட் கேன்சர். ஆல்மோஸ்ட் அவருடைய நேரம் நெருங்கிடுச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேல அவர் என்னை கூப்பிட்டு ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக நைனா அப்படின்னு கூப்பிட்றாரு. நைனான்னு செல்லமாக கூப்பிடுவார். நான் வந்து அவர் மரியாதையாக நைனான்னு கூப்பிடுவேன். நைனான்னு கூப்பிட்டு அவர் என்னை கூப்பிடும்போது நான் பக்கத்தில் போய் நானும் நைனான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன். அது என்னன்னு தெரியாது. அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அப்படியே வந்து அவருடைய முடிவு நிகழ்ந்தது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, தம்பிராமையா சார் கூட சொன்னார் பயங்கர முரட்டு தைரியம் அப்படின்லாம். பட் உள்ளுக்குள்ளே வந்து அப்படி கிடையாது. உள்ளுக்குள்ளே வந்து பயங்கர சென்சிட்டிவாக ஒரு சின்ன விஷயத்த கூட நெகிழ்வாக எடுத்துக்கிற ஒரு மனசு எனக்கு. அதே மனசோட லாஸ்ட் டைம் வந்து நம்ம ப்ரெஷ் ஷோ நடக்கும்போது நான் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டு வந்து பேச முடியாமல் தடுமாறி அதுக்கப்புறம் மாறி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மைக்கை கொடுத்துட்டு போயிட்டேன். அது வந்து உண்மையான ஒரு எக்ஸ்பிரஷன். நிறைய பேருக்கு வந்து அது புரிஞ்சுதான்னு தெரியாது. அது என்னென்னா, நான் ரொம்ப நேசிக்கிறவங்களோட இருக்கிற ஒரு விஷயம். அதுதான் எங்கள் அப்பாவை நான் எவ்வளோ நேசிக்கிறேனோ, அந்த மாதிரி எனக்கு பிடித்தமானவர்களை எவ்வளோ நேசிக்கிறேனோ, அந்த மாதிரி இந்த பத்திரிகை ஊடகம் மற்றும் இங்கே இருக்கிற எல்லாரையும் நான் வந்து ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன். அந்த நேசிக்கிறதோட பிரதிபலிப்பு தான் நான் பேச முடியாமல் தடுமாறினதுக்கு காரணம். அதுதான் உண்மை. அதில் வந்து 1% கூட போய் கிடையாது. ஸோ தம்பிராமையா சார் சொன்ன மாதிரி இப்படி ஒரு படத்துக்கு ஒரு சரியான அறிமுகமாக அதை வந்து நீங்கள் பத்திரிகை வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் வெளிப்படுத்தினது ரொம்ப உபயோகமான ஒரு விஷயமா இருந்தது. அதனால் இந்த வெற்றியை டெஃபினட்டாக உங்களோட தான் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த ஒரு மீட்டிங். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் இந்த படம் முழுக்க ஒரு பார்த்திபன் மேலே நம்பிக்கை. பார்த்திபன் மேலே யார் நம்பிக்கை வைக்க முடியும்னா பார்த்திபன் மட்டும்தான் நம்பிக்கை வைக்க முடியும். அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு உண்மை. ஆனால் அப்படிப்பட்ட என் மேலே இன்னொருத்தர் நம்பிக்கை வச்சார் இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு சந்திரமோகன் அவர்கள். ஸோ அவருக்கு வந்து நன்றி சொல்கிறதுங்கிறது இப்போ முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை. நன்றின்னு சொன்னால் அப்படியே முடிச்சிடறதுக்கு இல்லை. அதுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அது இன்னும் போக பார்க்கலாம். அப்புறம் க்ரூ, என் படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாமே முக்கியமாக சுதர்சனுடைய பங்கு, எடிட்டர் சுதர்சனுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் நிறைய இடங்களுக்கு இனிமேல் போவார். அதனால் எனக்கு 2 நாள் ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை. அவர் இப்போவே படம் முடியறதுக்குள்ளே பிஸி ஆகிட்டார். நாங்கள் 2 நாளாக தேடிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தோன்னா அவர் வர மாட்டேங்கிறார். கொஞ்சம் வந்துட்டு படத்தை முடிச்சுட்டு போயிடுங்க. இந்த சிரிப்பு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே ஒரு படம் முடிஞ்ச உடனே எல்லாராலையும் அதை சிரிக்க முடியுதான்னு பார்த்தா நிறைய படங்கள் முடிஞ்ச உடனே அப்படி இருக்கிறது இல்லை. அப்புறம் மிஸ்டர் ராஜரத்னம், அவர் ஒரு குறிக்கோளோட தான் இந்த படத்துக்குள்ளே வந்தார். அவர் வந்து 50 படங்கள் வரைக்கும் மலையாளத்தில் பண்ணியிருக்காரு. சார் வேறு மாதிரி ஏதாவது ஒரு படம் நான் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை, என்ன நான் வெளிப்படுத்துறதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு வேணும்னு சொல்லிட்டு அந்த படமாக இந்த படம் இருந்தது எனக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. ஆர்ட் டைரக்டர் விஜய் முருகன், அவர் வந்து பேசும்போது ரொம்ப அழகாக இருந்தது. சினிமானா இவ்வளோ சீரியஸான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக நான் இந்த 25 வருஷமாக இந்த சினிமாவை வந்து நான் ஐசியூவில் இருக்கிற மாதிரியே தான் இருந்துகிட்டு இருக்கேன். அவ்வளோ சீரியஸாகவே இருந்துகிட்டு இருக்கேன் நான். அப்படி இருந்தால் தான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம இந்த வெற்றியை ஈட்ட முடியும். நான் கூட நினைப்பேன், எப்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்திருந்தா இந்த வெற்றி இப்போ வந்திருக்குமான்னு பார்த்தா எனக்கு தெரியல. அதனால் நான் எப்போவுமே சீரியஸாக எடுத்துக்குவேன். என்னோட சேர்ந்தவங்க எல்லாருமே சீரியஸாக இருக்கணும். நான் மற்ற மேடையில் போய் பேசும்போது தான் நிறைய காமெடியாக கலாட்டாவாக ஏதாவது பேசணும்னு ஆசைப்படுவேனே தவிர என்னுடைய தொழிலில் வந்துட்டால் நான் அங்கே கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இருப்பேன். தம்பிராமையா சாருடைய பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு ஸ்பைனல் கார்டு மாதிரி இந்த படத்தோட
முதுகெலும்பாவும் அவர் தான் இருந்திருக்காரு. அவர் வந்து நடிக்கவே இல்லை. அது வந்து பத்திரிகைகள் எல்லாம் பாராட்டுறதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் லோக்கல் விஜயராம், அவர் வந்து ஃபாரின் யூஸ் பண்ணுறதே கிடையாது, லோக்கல் தான். ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே தான் தெரியும் அவர் எவ்வளோ லோக்கல்னு சொல்லிட்டு. அவருக்கு பிடிக்காது அந்த ஃபாரின் விஷயம்லாம் பிடிக்காது. பி இண்டியன் பை இண்டியன், அந்த மாதிரி பி தமிழ்நாடு, அந்த மாதிரி ரொம்ப 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 யதார்த்தமான ஒரு மனுஷன். நான் வந்து அதை சொல்லணும், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பட் எனக்கு அவர்கிட்ட இருக்க அந்த நேர்மை ரொம்ப பிடிச்சது. பாசாங்க இல்லாத ஒரு விஷயம். இந்த கேரக்டர் அவர் பண்ணுறதுக்கான விஷயமே அதுதான். சினிமாவில் நிறைய பேர் திருடி படம் எடுக்கிறாங்க, திருட்டு தான் நம்மளுடைய குவாலிஃபிகேஷன், நான் ஏன் வந்து சினிமாவுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசையோடு வந்தால் மட்டும் நமக்கு செட் ஆகுதில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போகல. வந்து விஜயராம் சந்தித்தது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அவர் வந்து என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக தான் வந்தார். நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நான் கொஞ்சம் வேற ஒரு டோனில் இருந்து என்னை நானே சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் அது. அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்துட்டு நான் கேட்டேன், உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். நடுவில் கொஞ்சம் தம் அடிக்கணும் சார், நான் வெளியில் போயிட்டு வரலாமா அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. நான் இது வரைக்கும் தம் அடிக்கவே இல்லை, இது வரைக்கும் சினிமாவில் தான். சரி, என்னடா இப்படி நேரடியாக அப்படி கேட்குறாரு. என்ன சொன்னால், அது எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, என் முகத்தில் வராத வரைக்கும் அந்த புகை பரவாயில்ல, நீங்கள் போய் அடிச்சுட்டு வாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன சம்பளம் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு ஒன்றே இல்லை சார், டெய்லி சாயங்காலம் போய் அம்மா கிட்ட போய் ஒரு குவார்ட்டருக்கு 150 ரூபா கேட்குறதுலாம் ரொம்ப வெக்கமாக இருக்கும், கேவலமாக இருக்கும். அதனால் அந்த 150 ரூபா டெய்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் சார், நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னாப்புல. நான் ஷாக் ஆகிட்டேன், என்னடா ஒரு உதவி இயக்குனர் அவரவர் இப்படிலாம் ஒரு கண்டிஷன் போடுறாருன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அப்படியே சத்தியமான ஒரு விஷயம். அப்புறம் இப்போ ஒரு லோக்கல் சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்து, லோக்கல் வந்து 150 ரூபாய்க்கு லோக்கல் தானே கிடைக்கும், ஃபாரினுங்கிறது கிடைக்கும் போது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்னேன், இல்லை இதில் உருப்படுறதுக்கான வழி இல்லை, நீ போப்பான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டேன். அவர் போனதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்து, இந்த கேரக்டருக்கு இதை விட பிரமாதமான ஒரு ஆட்டிடியூடு உள்ள ஒரு நடிகன் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானா வம்படிக்கு கூப்பிட்டு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் வந்து இந்த கூத்துப்பற்றை அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அதனால் விஜயராம் வந்து இந்த படத்தில் ரொம்ப பொருந்தி நடிச்சிருந்தாரு. அடுத்த படத்துலையும் நடிக்க போகிறாருங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் இப்போவே சொல்லிக்கிறேன். அப்புறம் லல்லு வந்து கிட்டத்தட்ட என்ன மாதிரியான ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர். சாதாரணமாக பேச ஆரம்பிச்சாலும் இன்றைக்கி நல்லா பேசிட்டாரு, இல்லாட்டி பாதியில் அழுதுருவார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது வந்து அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. மகாலட்சுமி, கேரளாவோட ஒரு மகாலட்சுமி, ரொம்ப அழகான ஒரு டான்ஸர் அவங்க. இந்த படத்தில் வந்து நம்பிக்கை இல்லாமல் ஒர்க் பண்ண நிறைய பேரில் மகாலட்சுமியும் ஒருத்தர். இந்த படத்தில் நான் இப்போ கூட கேட்டேன், இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்ததான்ட்டு. இந்த படத்தில் என் கேரக்டர் எப்படி வரப்போகுது, ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க நான் செஞ்சுட்டு போகிறேங்கிற லெவலுக்கு. ஆனால் இன்றைக்கி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் சாகித்யா, எங்கள் அம்மா ரொம்ப பெரிய ஃபேன் உங்களுக்கு அப்படின்வாங்க. அப்படின்னா அவங்க இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி என்னவா மாறி இருக்கு என்னுடைய புகழ்னா, நான் பார்த்திபன் சாரோடைய ஃபேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் அவங்களுக்கு மாற்றிருக்கு. நன்றி சாகித்யா. அப்புறம் அகிலாவை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். என்னென்னா, அவங்க கன்னடத்தில் வந்து ஒரு 4 படம் நடிச்சிருந்தா கூட நான் சொன்னேன், இங்கேருந்து வரும்போது எல்லாத்தையும் இந்த தலையில் இருக்க கிரீடம் எல்லாம் கழட்டி தூக்கி போட்டுட்டு ஒரு ஈகோவும் இல்லாமல் அப்படியே சரண்டர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்தால் தான் இந்த படத்தை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிடைக்கிற இவ்வளோ பெரிய அப்ரிசியேஷனுக்கு காரணம் அவங்க சொன்னதை செஞ்சணுங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் தீர்மானமாக இருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அகிலாவுக்கு நிறைய பாரதிதாசர்லாம் கேட்குறாரு, யார் அந்த ஹீரோ நீ எங்கேயா பிடிச்ச நீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் ஜொலிக்கிறார் அப்படிலாம் போட்டிருக்கு. ஸோ அகிலா, எனக்கு இன்னும் கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லலாம் நீங்கள். அப்புறம் சந்தோஷ், இந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமே இல்லாத ஒரு முகம் சந்தோஷ், அதான் உண்மை. நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டராக எங்கேயாவது டேரக்டராக அவரை பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க, கருன்னு இருப்பாங்க. இவ்வளோ ஒரு அழகாக ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கிற ஒரு மனுஷனை இந்த கேரக்டருக்கு போகிறது மிக தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் படத்தோட சென்டர் பாயிண்ட் என்னென்னா ரொமான்ஸ். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட நடுவில் நடக்கிற அந்த ஊடல் அது விஷயம்லாம் கொஞ்சம் நிறைய இந்த படத்தில் பாட்டுக்கிட்டு அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்குள்ள இருக்க ரொமான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுங்கிறதுக்காக சந்தோஷன் வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணேன். பட் அவரோட வாய்ஸ் ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அதனால் ஒரு நார்த் இந்தியனாக இருந்துக்கிட்டு தமிழில் அவரே டப் பண்ண வச்சுருக்கேன். அதனால் அவருக்கு என்னுடைய நன்றி, அவருடைய முயற்சிகளுக்கு. அப்புறம் சத்யா சார்கிட்ட அவருடைய சிம்பிளிசிட்டி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே பண்ணிடலாம், பட் சிம்பிளாக இருக்கிறதுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எந்த நிகழ்ச்சிக்கு சார் வாங்க சார் நீங்கள் ஒரு பாட்டு பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து கலந்துக்குவார். நான் தொடர்ந்து அவரோட பணிபுரிய நான் ஆசைப்பட்றேன். அதுதான் நான் உங்களுக்கு செலுத்துகிற நன்றியாக இருக்க முடியும். அப்புறம் உதவி இயக்குநர்கள் முக்கியமாக கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் சுரேஷ், கை காட்டுங்க, சும்மா அப்படி கை காட்டுங்க. ஓகே, சுரேஷ்லாம் வந்து என்னுடைய இந்த கதை விவாதத்தோட ஆரம்பத்தில் அவர் இருந்தார். அப்புறம் நடுவில் அவர் போயிட்டார். கிருஷ்ணமூர்த்தி, குமார் வந்து எப்போவுமே அவர் பேர் வந்து என் குமார் இனிஷியல். நான் வழக்கமாக வந்து என் குமார் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி என்னுடைய ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு குமார். மற்ற உதவி இயக்குநர்கள், அப்புறம் ப்ரொடக்ஷனில் குலசேகர், அப்புறம் ப்ரொடக்ஷனில் இருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி.
அப்புறம் பிரபாகர், சசி, இந்த மாதிரி ஏதாவது பேர்கள் விட்டு போயிருக்கோம். இது எல்லாத்தையும் விட இந்த நிகழ்ச்சியில் யாராவது ஒருத்தர் இந்த படத்தை பார்த்த நிறைய பேர், படத்தை பார்த்தவங்க ரொம்ப நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார், அது எப்படி சொல்கிறதே தெரியல சார், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நிறைய பேர் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி சொல்லணும்னு ஒரு விஷயம் இருக்குங்களா. இப்போ நான் வந்து மனுஷபுத்திரன் சார் வந்து பேசிட்டு இருக்கும்போது நான் அங்கே போய் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். சத்தியமாக என்னாலேயே இந்த கதை எப்படி அமைக்கப்பட்டது, இந்த திரைக்கதைக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் என்ன, இத்தனை லேயர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து என்னாலே சொல்ல முடியாது. படத்தை எடுத்த என்னாலே சொல்ல முடியாது. ஒரே தடவை பார்த்தா அவரால் வந்து எவ்வளோ அழகாக, அதே மாதிரி எனக்கும் அவருக்குமான தொடர்பு, நான் வந்து மிகப்பெரிய மகா ரசிகன். நான் அவர் பேச பேச அப்படியே கேட்டுட்டு இருக்கலாம். இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம், ஒரு 15 நிமிஷம் நீங்கள் இதை பேசினா போதும் சார் அப்படின்னு நாங்களா கேட்டுட்டதுனால. இல்லாட்டி விடிய நான் உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். அன்றைக்கி அப்படி தான் நாங்கள் விடிய கேட்டுட்டு இருந்தோம். அது வேற கதை. ஸோ மனுஷபுத்திரன் சார் வந்து நடுநாயகமாக இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதே மாதிரி நிக்கில் முருகன், அவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் பத்திரிகைகள், இந்த படத்தில் நான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கறது வந்து, இந்த படம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி இருக்குன்னாங்க. அதனால் மார்க்கை கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தது என்னுடைய தவறோ என்னமோ தெரியல எனக்கு. பெஞ்ச் மார்க்கு கொஞ்சம் மார்க் தான் கிடைச்சதுங்கிறது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம். ஓகே அப்படின்னு சொன்னாலும் எனக்கு நன்று தான், நன்றுன்னு சொன்னாலும் எனக்கு ஓகே தான். அதனால் அதுவும் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த படத்துக்கு என்னென்னங்க, இப்போ நம்ம பேசணும், இது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்குது இந்த படம். இப்படிலாம் இருக்கும்போது பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன கலெக்ட் பண்ணுதுன்றது வேற விஷயம். பத்திரிகைகளின் ஏகோபித்தமான ஒரு பாராட்டு என்ன மாதிரி கலைஞர்கள், எனக்கு பின்னாடி வர நிறைய கலைஞர்களுக்கு நிறைய மார்க் கொடுத்தா அது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்படிலாம் படம் பண்ணால் நிறைய மார்க் வாங்கலாம் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கும். அது வந்து நான் எனக்கு பின்னாடி வரவங்களுக்காக கேட்டுக்கிறேன். என்னுடைய மனநிலை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் செஞ்சுட்டேன் அந்த விஷயத்த. எனக்கு தேவையான வெற்றியை ரசிகர்கள் கொடுத்துட்டாங்க, பத்திரிகைகள் கொடுத்துட்டாங்க, எனக்கு அது போதும். மீதி மார்க்கை நான் வந்து அடுத்த படத்தில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் மனசை சாந்தி படிச்சுட்டா கூட எனக்கு பின்னாடி வர நிறைய கலைஞர்களுக்கு அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அதே மாதிரி எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த தயாரிப்பாளருக்கு நான் என்ன திருப்பி கொடுக்கணும்னா, முதல்ல அவங்களுக்கு போட்ட முதலீடு இங்கே வந்து சேரணும். அதுக்கப்புறமேல இந்த படத்தில் கிடைக்கிற நல்ல பேர் எல்லாமே வேறு விஷயம். அவங்க முதல்ல ஒரு படம் எடுத்திருக்காங்க. இதில் சேட்டலைட்லேருந்து நமக்கு நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. கமர்ஷியலாக பண்ணப்படுற படங்களில் வந்து சேட்டலைட் வியாபாரம் முன்னாடியே நடந்துருது. அந்த படத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது, கதை இருக்கான்னு தெரியாது, எது இருக்கான்னு தெரியாது. ஒன்றுமே இல்லைனா கூட ஒரு மிகப்பெரிய விலைக்கு எங்கள் பட்ஜெட் வந்து இப்போ 50 கோடிங்க அப்படின்னா 20 கோடிக்கு அந்த படம் போயிடும். அது ரொம்ப சாதாரணமாயிடுது. அதனால் அந்த படம் எப்படி எடுத்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு நிலை வருது. அது வேறு விஷயம் அதில். பட் இந்த மாதிரி எடுக்கப்படுற படங்களுக்கு வந்து ரிலீஸுக்கு அப்புறமேல தான் சேட்டலைட் ரைட்ஸ், அப்போ மறுபடியும் நெகோசியேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய, அது ஒரு பெரிய போராட்டம். தேட்டருக்கு கிடைக்காம தேட்டரோட போராடி நம்ம ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 நாளைக்கு அப்புறமேல தான் அந்த படத்தோட கலெக்ஷன், இப்போ நம்ம படத்துக்குலாம் மவுத் டாக் வந்ததுக்கப்புறம் தான் அது சேருது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருட்டு விசிடி, பர்மா பஜார், அண்ணா நகரில் இருக்கிற ஒரு பஜார், இந்த மாதிரி ஏகப்பட்ட பஜாரில் இப்போ 2-3 நாள் அது ஓடிட்டு இருக்கு, நல்லா ஓடிட்டு இருக்கு. பரபரப்பாக கவுண்டரில் போகிற டிக்கெட்டை விட அதிகமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா 30 ரூபா தான் அது, கவுண்டரில் டிக்கெட் 120 ரூபா. ஸோ இது வந்து அப்படியே ஒரு குடும்பமே பார்க்கலாம். இது வந்து மனசாட்சியே இல்லாமல் செய்கிற அந்த வியாபாரிகள், அவங்களை நம்ம என்ன சொல்லலான்னு தெரியல. நம்ம நிறைய தடவை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம், கோவம் ஏதாவது கெட்ட வார்த்தையில் திட்டிடலாமா, கோவம்லாம் வந்து அந்த செருப்புகள்கிட்ட அடிப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் தோணுது. இந்த மாதிரி தோணி ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம உண்டாக்கிக்கலாமா, பார்த்துக்கலாம் அப்படின்லாம் தோணுது. ஏன்னா இது எப்படியாவது நிறுத்தணுங்கிறது தான் நம்மளுடைய அபிப்பிராயம். நாளைக்கு வந்து நானே களத்தில் போய் இறங்கி நேரடியாக போய் அவங்களோட தகராறு பண்ணுறது அப்படிலாம் முடிவு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்னென்னா, இந்த படத்தில் வர கரெக்ஷன் தான் இந்த தயாரிப்பாளர் மறுபடியும் ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்னுடைய மேக்ஸிமம் அதுக்கு என்ன போராடணுமோ அது நான் போராடிட்டு இருக்கேன். வேறு ஏதாவது விடுபட்டு போச்சான்னு எனக்கு தெரியல. சரி, என்னுடைய பேச்சை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களோட கொஞ்சம் லேசாக கலந்து பேசிக்கலாம். அதனால் யாராவது ஏதாவது என்னோட கலந்து பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கேட்கலாம். யாராவது ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா? மைக் கொடுங்க, டக்குன்னு கொடுங்க. ஒரே நிமிஷம் சார், மைக் கொடுத்துடலாம். மைக்கில் பேசினாலே அந்த திருட்டு விசிடி செய்கிறவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. இதுவரை எவ்வளோ தூரம் மைக்கில் பேசிட்டோம், நீங்கள் மைக்கெல்லாம் பேசினா எங்கே கேட்க போகுது அவங்களுக்கு? திருட்டு விசிடிக்கு எதிராக நாளைக்கு ஒரு போராட்டம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. எப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்களே போகிறீங்களா, இல்லை போலீஸ் பாதுகாப்போட போகிறீங்களா? இல்லை, போலீஸோட பாதுகாப்புக்கு நான் கூட போகிறேன். இல்லை, சில நேரத்தில் போலீஸ் மட்டும் போகும்போது நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. அதனால போலீஸ் போகும்போது நம்மளுடைய பாதுகாப்புக்காக போலீஸோட நான் போயிட்டு வந்துடுறேன். அப்பதான் அது முழுக்க அந்த பலன் நம்ம அனுபவிக்க முடியும். கமிஷனர் ஆஃபீஸ் முதல்வர் உங்கள்கிட்ட புகார் கொடுக்குறீங்களா?
இல்லை, கமிஷனர் ஆஃபீஸில் ஏற்கனவே நாங்கள் போய் புகார் கொடுத்தாங்க. கமிஷனர்கிட்ட போய் நாங்கள் இந்த மாதிரி, நான் என்னுடைய படத்துக்கு இல்லை, நான் புத்திசாலித்தனம் என்ன பண்ணேன்னா ஜிகர்தண்டா படத்துக்கு இந்த மாதிரி வந்தப்போ அவர் கேட்டார். நான் சொன்னேன், நாளைக்கு என் படம் வரப்போகுது, அதனால் உங்கள் படத்துக்கு வந்துட்டேன்னா நான் ஒரு பெருந்தன்மைக்காரன் அப்படின்னா எனக்கு பேர் இருக்கும். பரவாயில்ல, அவன் சுயநலக்காரன், அவன் படத்துக்கு மட்டுமே போகிறான்னு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஜிகர்தண்டாவுக்கே நான் போய் உட்காந்தேன். அப்புறம் அவர் பார்த்துட்டு அப்படி கேட்டார், ஓ இந்த மாதிரிலாம் வருதா அப்படின்லாம் கேட்டார் நம்ம கமிஷனரை. நான் சொன்னேன், அவருக்கு தெரியல இந்த மாதிரிலாம் வருதா அப்படின்னாரு. அப்புறமேல எங்கேருந்து இதெல்லாம் வருது அப்படிலாம் நம்மளை கேட்டார். இது நம்ம நான் சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷமாக நாங்கள் இந்த மாதிரி வந்து இந்த கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் மனு கொடுத்துட்டே இருக்கோம் சார். இது வரைக்கும் அதுக்கான எந்த, ஆனால் பார்த்தீங்கன்னா மற்ற கவர்மெண்ட்டில் கர்நாடகாவிலையும் ரஜினி சார் சமீபத்தில் ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, கர்நாடகாவில் ஏன் வரலன்னா அங்கே எங்கேயாவது ஒரு கடையில் இருந்ததுன்னா அங்கே ஒருத்தர் இருக்காரு, பேர் சொல்ல விரும்புகிறேன் நான், நேருக்கு நேராக போய் ஏறி நின்று ஒரு மீதி மிதிக்கிறது அவனை, அந்த கடைக்காரனை. வர பிரச்சனையை பார்த்துக்கலாம். பல நேரத்தில் வன்முறை தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு நன்முறையாக இருக்குமோன்னு தோணுது. அதனால தான் நான் முடிவு பண்ண நாளைக்கு இந்த விஷயத்தை நம்மளே கையில் எடுக்கலான்னு சொல்லிட்டு. அங்கே இல்லை, ஆந்திராவில் இல்லை, கேரளாவில் இல்லை, ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்த விஷயம் வந்து அப்படியே கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. அது வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு பெரிய வருத்தமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் நம்ம படம் பிக்கப் ஆகுது. 6 நேரத்தில் 30 ரூபாய்க்கு போட்டு வித்துட்டா நம்ம என்ன பண்ணுறது, வடை வைக்கிற மாதிரி. அதுதான் நானும் சொல்கிறேன், அதை தான் நானும் சொல்கிறேன். அது இல்லைங்க, நம்ம என்ன பண்ண அப்படி விட்டுற முடியாது இல்லையா. இப்போ இது நம்ம குழந்தை, நம்ம சுதந்திரம் கூட அப்படிதான் வாங்கணுங்க. பல வருஷமா போராடி அப்புறம் தான் ஒரு நாளைக்கு சுதந்திரம் அந்த ஆகஸ்ட் 15 வந்தது. அதனால நம்ம விட்டுற முடியாது இல்லை. நம்ம குழந்தைய தடிக்கு கீழே விழுதுங்கிறதுக்காக இல்லைங்க, அது எப்போ பார்த்தாலும் விழுந்துட்டு தாங்க அது சாவட்டம் அப்படின்னு விட்டுற முடியாது இல்லை. அதனால நம்ம தொடர்ந்து போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் நம்ம. அதாங்க, அது இல்லை, அது ஒரு காலத்தில் இருந்த ஒரு விஷயம். நான் வந்து இந்த படத்தோட அன்புக்கு நன்றி சொல்லத்தான் இந்த விழா. அனைவருக்கும் நன்றி. நான் எந்த இடத்துலையும் கைத்தட்டுங்கன்னு சொல்ல மாட்டேன். இது முழுக்க முழுக்க உங்களுக்கான விழாங்கிறதுனால நீங்களே இட்டு நிரப்புங்க கைத்தட்டல்களால். நன்றி. ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த அரங்கத்தில் ஒலிக்க வேண்டிய முதல் கைத்தட்டல் உங்களுக்காகத்தான். ஏன்னா இந்த வெற்றி இந்த காலகட்டத்தில் ரொம்ப அரிதான வெற்றியாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு படத்துக்கும் இந்த வெற்றியை சாத்தியமாக்கிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய படக்குழுவினர் சார்பாக, ப்ரெஸ்ஸில் யாருமே கைத்தட்டாதீங்க, எங்களுடைய படக்குழுவினர் சார்பாக உங்களுக்கு நாங்கள் கைத்தட்டி நன்றி சொல்லிக்கிறோம். பார்த்திபன் சார் வந்து ஆக்சுவலாக அவர் என்னுடைய மாஸ்டர், நான் ஸ்டூடெண்ட்டு. நீங்கள் கொஞ்சம் சார்னு சொல்லிக்கிறேன். பார்த்திபன் சார் வந்து இந்த விழாவை வந்து உடனடியாக எடுக்கிறதுல வந்து அவருக்கு விருப்பமே இல்லை. வெற்றியை கண்கூடாக பார்த்து அதை அனுபவித்து அது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். நிஜமாகவே இது வெற்றி சந்திப்பு தான். அந்த வகையில் உங்களை எல்லாம் அழைச்சதில் அவர் சார்பாக, தயாரிப்பாளர்கள் சார்பாக, திரைப்பட குழுவினர் சார்பாக, எல்லோர் சார்பாகவும் வரவேற்கிறோம். முக்கியமாக இந்த படம் வந்து 1989 புதிய பாதையை ஆரம்பித்தார் அவர். 25 வருஷம் கழிச்சு இப்போது கதை திரைக்கதை வசனம் இயக்கம். அவருடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தில் எத்தனையோ படங்கள் வந்திருந்தாலும் இந்த கதை திரைக்கதை வசனம் இயக்கம் வந்து அவர் கொஞ்சம் வித்தியாசமான படம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கதையே இல்லாத ஒரு இடத்துல அவர் விளையாட வேண்டியிருந்தது. திரைக்கதையை மட்டுமே நம்பி அவர் பயணிக்க வேண்டியிருந்தது. அந்தந்த கேரக்டர்ஸ் என்னென்ன பேசுவாங்களோ அதை மட்டுமே எழுத வேண்டியிருந்தது. எப்போ தாட் வருதோ அப்போ வாங்க ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு டைரக்ட் பண்ண வேண்டியிருந்தது. ஒரு விதமான பரீட்சார்த்த முயற்சின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தை. எப்படி பரீட்சார்த்த முயற்சின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் அவர் பேசும்போது உங்களுக்கு தெரியாது இல்லை, அதுக்காக தான். இந்த படத்தின் கதையை யோசித்து அவர் தன்னுடைய சகாக்களுடன் சீனியர்ஸோட பகிர்ந்துக்கும் பொழுது வெட்ட வெளிச்சமாக சந்தோஷமான எந்த ரியாக்ஷனுமே வரல அவருக்கு. அதை கண்டிப்பாக சொல்லணும். வெற்றினோடனே எல்லாரும் நல்ல புது ட்ரெஸ்லாம் போட்டு வந்துட்டோம்ல. அவர் முதல்ல அந்த கதையை சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட கதைன்னு சொல்லும் பொழுது ஏகோபித்த ஏக மனதான வரவேற்பு வரவில்லை. அதை சொல்லியே ஆகணும். அந்த கதையின் மீது, அவர் எடுத்துக்கிற களத்தின் மீது அவருக்கு மட்டும்தான் நம்பிக்கை இருந்தது, வேற யாருக்குமே நம்பிக்கை இல்லை. உண்மையை சொல்கிறோம். அவர் அதை டெவலப் பண்ண ஆரம்பித்த உடனே வழக்கம் போல் எல்லாரும் சபார்டினேட்ஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாரும் வேலை செஞ்சாங்க, கூடவே இருந்தாங்க. ஆனால் அது என்ன பேசலன்னு கேட்டிங்கன்னா, பார்த்திபன் சார் படம் எடுக்கிறாரு, நம்ம ஒரு டெக்னீஷியன், நம்ம ஒரு டிஸ்கஷன் அசோசியேட், நம்ம ஒரு அசோசியேட் டைரக்டர், நம்ம ஒரு கேமராமேன், அந்த வகையில் தான் எல்லாரும் வேலை செஞ்சோமே தவிர இந்த படத்தை எடுத்து முடிக்கிற வரை அந்த கதையையும் அந்த திரைக்கதையும் வசனத்தையும் இயக்கத்தையும் நம்பிய ஒரே சோல், ஒரே பாடி, ஒரே ஹார்ட் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன்.
அவருக்கு எங்களுடைய பலமான கைத்தட்டல்கள். பொதுவாக சொல்லுவாங்க, ஹிந்திலையும் சரி ஹாலிவுட்லேயும் சரி, ஒரு ஸ்கிரிப்ட் பேச ஆரம்பித்த உடனே ஒட்டு மொத்தமாக அந்த திரைக்கதை குழு முதல்ல சாட்டிஸ்ஃபை ஆகும். கேரளாலையும் அப்படி தான். அப்புறம் ப்ரொடியூசர் சாட்டிஸ்ஃபை ஆவார், அப்புறம் கதை சொல்கிற ஆர்டிஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, அப்புறம் டெக்னீஷியன் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் டீம்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு தெரியும் ஹாலிவுட்லாம். இவங்க எல்லாரும் கன்வின்ஸ் ஆனப்பறம் தான் ஷூட்டிங்கே போக முடியும். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் மட்டும் முழுக்க முழுக்க அவநம்பிக்கைகளின் அடித்தளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட படம். ஏன்னா உள்ளே வெளியே மாதிரியோ இல்லை அழகி மாதிரியோ எக்ஸலன்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஒரு பெட்டியில் இல்லை, மனப்பெட்டியில் இருக்குது. எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இதைத்தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு வெறுங்கையோட வெளில வர்றாரு. மிக முக்கியமான அவருக்கு கிடைத்த முதல் சந்திப்பு இந்த படத்துடைய தயாரிப்பாளர், ரிவ்ஸ் கிரியேஷன்ஸ் தயாரிப்பாளர் திரு கே சந்திரமோகன் அவர்கள். வீணை பாலச்சந்தருக்கு ருத்ரையாவுக்கு கிடைச்ச மாதிரி இவருக்கு வந்து கே சந்திரமோகன் கிடைச்சிருக்காருன்னு நாங்கள் பெருமையாக சொல்லலாம். சினிமா தயாரிப்பில் பழந்தின்னு கொட்டை போடாத அறிமுக விதை அவர் போட்ட விதை இன்னைக்கு வெற்றி கனி ஈட்டிருக்கு. முழுக்க முழுக்க ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்களுடைய திறமையையும் இந்த ரசிகர்களுக்கு ஏதாவது ஒரு படம் பண்ணுறோம், புதுசாக பண்ணுறோன்னு நம்பி இந்த திரைத்துறைக்கு இறங்கின திரு கே சந்திரமோகன் அவருக்கு கொஞ்சம் ப்ளூ கம்பளம் தான் இருக்குது, சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து நாங்கள் வரவேற்கிறோம். இந்த விழா ரொம்ப சுருக்கமான விழா, எங்கே உருக்கமான விழாவை மாறிடுமோன்னு பயமாக இருக்குது. ஜாலியாகவே இருக்கலாம். மேடைக்கு நிறைய பேரை வரவேற்கிறோம். சிறப்பான எந்த நிகழ்வும் இல்லை, வெற்றி செய்தியை தவிர வேறு எந்த சிறப்புமே இப்போ நம்மள்கிட்ட இல்லை. அரங்கங்கள் கூடுதலாக இருக்குது, காட்சிகள் கூடுதலாக இருக்குது, மக்கள் கூடுதலாக இருக்காங்க. இணையதளத்தில் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே மாஸ் ஹிட் படம். ப்ரெஸ்ஸில் எல்லாருமே வாழ்த்திட்டாங்க. இன்றைக்கி காலையில் ஒரு ப்ரெஸ்ஸில் கூட ட்ரீட் கேட்டிருக்காங்க, அதுக்கு தான் கேக்கெலாம் வந்திருக்கு. எல்லாருமே விரும்பி பார்த்து விரும்பிய ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. உங்களை சந்தித்து உங்களுக்கு நன்றி சொல்கிற இந்த விழாவில் விழா சம்பந்தப்பட்ட எல்லோரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். முதலாக இந்த சந்தோஷத்தை தயாரித்த அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் டைரக்டர், அப்புறம் ப்ரொடியூசர், டிசைனர், எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர், நல்ல என்ன சொல்கிறது, தாட் ப்ரொவோக்கிங் பர்சன். ஸோ அவர்கிட்ட ஒரு களிமண் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியும். வந்ததே டேலண்ட் களிமண். ஒவ்வொருத்தரும் வெர்சடைல் பர்சனாலிட்டிஸ், எல்லாருமே ஒவ்வொரு டேலண்ட் உள்ளவங்க. இவர் கையில் கிடைச்ச உடனே அந்த வைரத்து கிடைக்கிற டிசைனர்களுக்கும் அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும், முக்கியமாக இந்த படத்தில் வந்து நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த மேடையில் தான் நாங்கள் பேரை உச்சரிக்க முடியும். எஸ்எஃப்எக்ஸ் மதன், ஸ்டில்ஸ் பாலசத்யா தினேஷ், டிசைன்ஸ் பர்பஸ் அண்ட் ஸ்பேஸ் சேகர், காஸ்டியூம் கண்ணன் அண்ட் டீம், மேக்கப் சந்துரு அண்ட் டீம், கோரியோ பண்ண லாரன்ஸ் மாஸ்டர், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கிருஷ்ணமூர்த்தி, ராக்கி, செந்தில், சின்மயி பாடி இருக்காங்க. சரி, யார் எழுதுனா அதை சொல்லிடுங்க. பார்த்திபன் சாரோட, அதை நீங்க முன்னாடி சொன்னானே, ஃபர்ஸ்ட் டைம் அவரோட இணைஞ்சு பண்றாரு. ரொம்ப ஆக்சுவலாக சரி தட்டி முடிச்சிருங்க, நான் சொல்லி. இந்த படத்தில் பாடல்கள் எழுதுகிற முனைப்பில் இல்லை, ஆனால் எடிட் பண்ணி பார்த்தப்போ ஒரு